அதனால அது ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு தியரம்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய டாப்பிக்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து இது கொஞ்சம் சின்ன டாபிக், சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னா வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்தாங்கன்னா கரண்ட் சோர்ஸ் எப்படி மாத்துறது, கரண்ட் சோர்ஸ் கொடுத்தாங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ் எப்படி மாத்துறது. ஓகே, சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா சில ப்ராப்ளத்துல நம்ம டைரக்டா வோல்டேஜ் வச்சு அப்படியே போட முடியாது. அந்த டைம்ல என்ன பண்ணலாம்னா கொடுத்துருக்க வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸா மாத்திக்கலாம். சில கண்டிஷன்ல வந்து கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸா மாத்திக்கலாம். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்லி வந்து வோல்டேஜ் சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரிஸா தான் கனெக்ட் ஆகும். வோல்டேஜ் சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்கும், சீரிஸா தான் கனெக்ட் ஆகும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஓகேங்களா, இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இதை அப்படியே கரண்ட் சோர்ஸா மாத்தணும். வோல்டேஜ் சோர்ஸ் கூட ரெசிஸ்டன்ஸ் எப்படிதான் இருக்கணும், சீரியஸா இருந்தா மட்டும்தான் நீங்க இதை சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியும். இப்படியே இன்கேஸ் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்து இங்க ஒரு பேரல் கொடுத்தா வச்சுக்கோங்க, அப்ப பண்ண முடியுமா? முடியாது. ஏன் முடியாது? பேரல்ல வோல்டேஜ் எப்படி இருக்கும், பேரல்ல வோல்டேஜ் சேம் வோல்டேஜா தான் இருக்கும். அது நீங்க பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, பண்ணவே வேண்டியது. ஏன்னா எல்லா ரெசிஸ்டன்ஸ்லயும் வோல்டேஜ் என்னவா தான் இருக்கும், சேமா இருக்கும். அப்ப நீங்க சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஓகே, சோ வோல்டேஜுக்கு இங்க சீரிஸா இருந்தா மட்டும்தான் இங்க நீங்க கரண்ட்னு போடணும். ஓகே, இப்போ நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இந்த இடத்துல எனக்கு ஒரு வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. என்னோட வோல்டேஜ் வந்து இங்க 50 வோல்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வோல்டேஜ் வந்து 50 வோல்ட் கொடுத்துறாங்க. எனக்கு இங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம்ஸ் கொடுத்துறாங்க. ஓகே, கரண்டா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, நீங்க எப்படி போடணும்னா, அதாவது மேல ஹையர் பொட்டன்ஷியல், கீழே லோயர் பொட்டன்ஷியல். ஓகேவா, ஹையர் பொட்டன்ஷியல் எங்க இருக்கோ அதை நோக்கி தான் ஆரோ மார்க் போடும். அதை நோக்கி தான் ஆரோ மார்க் போடும். இப்ப இன்கேஸ் இதே வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இங்க ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க, இங்க வோல்டேஜ் கொடுக்குறாங்க. இப்ப எப்படி போடுவீங்க, லோயர் டு ஹையர். அப்ப இப்படிதான் போடணும். இதெல்லாம் உங்களுக்கு பழைய கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி டயக்ராம், நம்ம இந்த டயக்ராம் பார்த்தோன்னே கன்ஃபியூஸ் ஆகும், பயப்பட வேண்டியதே இல்லை. ஓகே, சோ இங்க வச்சுட்டு இங்க என்ன பண்ணோம்னா, கரண்ட் சோர்ஸா மாத்தும் போது சீரிஸ்ல இருக்க ரெசிஸ்டன்ஸ் இங்க வரும்போது என்ன ஆயிடும், parallel ஆகும். சீரிஸ்ல இருக்க ரெசிஸ்டன்ஸ் வரும்போது என்ன ஆயிடும், parallel ஆயிடும். ஓகேவா, parallel ஆயிடும். அண்ட் ஒன் மோர் திங், இங்க கொடுத்துருக்கிற வோல்டேஜ் 50 வோல்டேஜ், ஆனா இங்க கரண்டா போடும்போது கரண்ட் இங்க என்ன வரும், I is equal to V by R. V எவ்வளோ, 50 divided by R வேல்யூ எவ்வளோ, 5. அப்ப இங்க கரண்ட் என்ன வரும், இங்க 10 amps. ஓகேவா, R 10, சாரி R 10. அப்ப இங்க என்ன வரும், 5 amps. ஓகேவா, R என்ன வரும், 5 amps. ஆனா இந்த ரெசிஸ்டன்ஸ் நீங்க அப்படியே போடணும். இங்க ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ, 10 ஓம்னா 10. ஓகேங்களா,
அப்ப இங்க போடும்போது அதே மாதிரி தான். இங்க வந்து ஆரமா இருக்கு அப்போர்ட்ஸ்ல இருக்குன்னா கரண்ட் வந்து உங்களுக்கு அப்போ டைரக்ஷன்ல இருக்கு. இங்க கரண்ட் எப்படி இருக்கும்? டவுன்வர்ட் டைரக்ஷன் இருக்கும். அவ்வளவுதான். ஓகே. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து கரண்ட் எனக்கு 5 ஆம்ஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு இங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம். அப்ப இங்க வோல்டேஜ் சோர்ஸ் போடும்போது இங்க என்ன வரும் உங்களுக்கு? 5 into 10 is equal to 50 வோல்ட் வந்துரும். அதை மறந்துடக்கூடாது. உங்களுக்கு அப்ப ப்ராடக்ட்ல எப்படி கொடுப்பாங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. மேல நெகட்டிவ் கீழே பாசிட்டிவ் கொடுத்துருவாங்க. அப்புறம் இங்க வந்து 50 வோல்ட் கொடுத்துருப்பாங்க, 5 வோல்ட் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணாம கரெக்டா பார்த்து போடும். ஓகே, புரிஞ்சுதுங்களா என்னன்ட்டு? சோர்ஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வோல்டேஜ் சோர்ஸை எப்படி கரண்ட் சோர்ஸா மாத்துறது, கரண்ட் சோர்ஸை எப்படி வோல்டேஜ் சோர்ஸா மாத்துறது. ஓகேங்களா? வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸா மாத்தும் போது வோல்டேஜ் சீரீஸ்ல வோல்டேஜும் ரெசிஸ்டன்ஸும் சீரீஸ்ல இருக்கும். ஆனா அதை மாத்தும் போது என்ன பண்ணணும்? பேரலா போடும். ஓகேங்களா? கரண்ட்ல இருந்து வோல்டேஜுக்கு மாத்தும் போது கரண்ட்ல வந்து பேரலா இருக்கும், வோல்டேஜ் போடும்போது சீரீஸ்ல இருக்கும். ஓகே, இது எல்லாமே ஒரு டைம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய நடத்திருக்கோம். பாக்குறதுக்கு ஒரு 3-4 கிளாஸஸ் தான், பட் நிறைய போர்ஷன்ஸ் நடத்திருக்கோம். நீங்க எல்லாத்தையும் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணுங்க. இதுல ஏ ப்ரிப்பேர் பண்ணுவாங்க யாராவது? 1 2 நீங்க 3. நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகேங்களா? கான்செப்ட் எல்லாம் சேம் தான். ஓகே, பட் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அட்வான்ஸ் செய்யறேன். இப்போ உங்களுக்கு கேட்கும்போது பாத்தீங்கன்னா இப்போ பேரலல் ரெசிஸ்டன்ஸ் I1 I2 மட்டும்தான் இருக்கும். மோஸ்ட்லி I3 வரைக்கும் உங்களுக்கு போகாது. பட் உங்களுக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த I3 லெவல் வரைக்கும் வரும். கான்செப்ட் ஒண்ணுதான், பட் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்றோம், எந்த அளவுக்கு அதை அப்ளை பண்றோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிட்டீங்களா? குயிக்கா நோட் பண்ணுங்க. நான் அடுத்து ஒரு முக்கியமான ஃபார்முலாஸ் இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன்.